அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோடை சுற்றுலாவாக ஏலகிரிக்கு செல்வோம் வாருங்கள். நாங்கள் ஏலகிரியில் தங்கியிருந்த தங்கக்கோட்டை எனுமிடம் உண்மையாகவே ஒரு கோட்டை போன்ற மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இடம். கோட்டையில் நுழைந்ததும் இருபக்க வாயில் காவலர்கள் அந்த காலத்தில் எப்படி ஒரு அரண்மனை இருந்ததோ அதற்கு உண்டான யானைகள், பறவைகள் என பலதரப்பட்ட சிற்பங்களை அங்கு தொடர்ந்து நாம் காணுமிடமெங்கும் வடித்து வைத்திருப்பது ஒரு ராஜ வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்வதாகவே நமக்கு தோன்றும். அத்தகைய இடம்தான் இந்த தங்கக்கோட்டை. தங்கக்கோட்டையின் உள்ளேயே நாம் படகு சவாரி செய்யலாம். அத்தகைய அமைப்பே இந்த தங்கக்கோட்டையின் மேலும் ஒரு சிறப்பு எனலாம். அடுத்ததாக அங்கு நாம் போற்றத்தக்க பெரும் ஞானியர்களின் சிலைகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மாடி கோயில் போல அமைத்து அங்கு நம்மை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் முதலில் நம் மூதாதையர் ஆகிய சிம்பன்சி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஒவ்வொரு இடமாக நம்மை அழைத்து சென்று அங்குள்ள சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். ஜல்லிக்கட்டு நினைவாக ஜல்லிக்கட்டு காளையுடன், அடுத்தது ஓம் நமோ நாராயணாய நமக என்றுரைத்த ராமானுஜர் அவர்களின் திருவுருவ சிலையும், அடுத்ததாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்றுரைத்த வள்ளலார் அவர்களும் கிருபானந்த வாரியார் அவர்களும், அடுத்ததாக முற்றும் உணர்ந்தவர் முற்றும் துறந்தவர் என போற்றத்தக்க வாசகத்துடன் இங்கு வைத்திருக்கும் இந்த திருக்கோயில் என சொல்லும் ஒரு தெரு முழுவதும் இப்படி அமைத்து நம்மை காண வைத்திருப்பது தங்கக்கோட்டையை உண்மையாகவே வணக்கத்துடன் வாழ்த்த சொல்லுகிறது. அதை நாம் கண்டு உணர்ந்தால் நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். வாருங்கள், ஒரு முறை ஏலகிரிக்கு தங்கக்கோட்டையை தரிசியுங்கள். உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். மருந்தொன்று இருக்குது, மருந்தொன்று இருக்குது, மருந்தொன்று இருக்குது, நம்மை காத்திட நம் கவலைகளை தீர்த்திட. வாரீர் கேளீர் பாரீர், முக்கணியின் சுவை மிஞ்சி மெச்சுவிக்கு மேலான சுவை மருந்து. அனைத்துலக நாட்டவர்க்கும் அழிவில்லா அறிவினி அறத்துடன் தருவதாலே உலக பொதுமறையானது இம்மருந்து. இதில் அன்புடனே அரணும் உண்டு, அறத்துடனே கல்வி கேள்வி விருந்து மருந்து நட்பு கோடா நட்பு காதல் முக்கிய என அனைத்தும் உண்டு. இனி நீ அனுதினமும் வல்லுவம் காட்டும் வழியில் வாழ்வதாலே உலகம் உன்னை வணங்கிடுமே. உன் உயிர் மூச்சாய் வல்லுவம் திகழட்டும், வாயில் தோறும் திருக்குறள் மிளிரட்டும். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் முப்பரிமாணம்.